Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 சயின்ஸ்க்கான ஒரிஜினல் தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. சோ டோட்டல் மார்க் வந்து 100 மார்க். சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 15 கொடுத்திருக்காங்க. புக் பேக் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய மேட்ச் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 2 மார்க் क्वेश्चन. ஒளி எதிரொலிப்பு விதியினை கூறுக. குழியாடி மற்றும் குவியாடி பயன்கள் 2. ஏன் ஆலைமானிகள் உலோகங்களால் செய்யப்படுகிறது? அதாவது ஆலய மணிகள். மோல் வரையீடு. அளவீடு என்றால் என்ன? ஒரு வளிமண்டல அழுத்தம் வரையறு. பாஸ்கல் விதியினை கூறி அதன் பயன்பாடுகளை தருக. பின்வரும் குறியீடுகளால் குறிக்கப்படும் தனிமங்கள் பெயர்களை எழுத. நோய்க்கிருமி என்றால் என்ன? வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியம் பெயர்களை எழுதுக. இருவித்திரை தாவரத்தின் இரு பண்புகளை எழுது. இருசோர் பெயரிடும் முறை என்பது என்ன? எடுத்துக்காட்டு தருக. அதே மாதிரி ப்ரோகேரியாட்டிக் செல் வரையறு ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா காற்று நுண்ணுரை பணிகளை கூறு. வளர்சிதை மாற்றம் வரையறு. வெப்ப கடத்தல் என்றால் என்ன? ஒரு கலோரி வரையறு. மாசுபடுதல் என்றால் என்ன? மக்குதல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. வெவ்வேறு வகையான திசுக்களை வகைப்படுத்துக ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எவையும் 5 வினாக்களுக்கு விடையிலி 6x5 30. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி எழுதுக. கலோரிமீட்டர் வேலை செய்யும் விதத்தினை தெளிவான படத்துடன் வெறி. கடிகாரங்களின் வகைகளை பற்றி சிறுகுறிப்பு வரைக. உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. உணவுப் பொருள் உரையீடு செய்வதற்கு அலுமினியத்தின் தகடுகள் பயன்படுகிறது. வெப்பநிலை மானி பாதரசம் பயன்படுத்தப்படுகிறது. வேதிவினை மூலம் சுற்றுச்சூழல் ஏற்படும் விளைவுகளை விளக்க. ப்ரோபயோட்டிக் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஜிம்னோஸ்போமுடைய பொருளாதார முக்கியத்துவம். மனித கண்ணின் உள்ளமைப்பு படமறிந்து பாகம் குறி. சுவாச செயலின் நிகழ்வுகளை விளக்குக. அமிலமலையின் விளைவுகள் யாவை எவ்வாறு தடுக்கலாம்? கீழ்கண்டவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா எரியும் சேர்மங்கள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.